அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கும்கி 2 படத்தோட விமர்சனம். கும்கி 2 கொஞ்சம் ரிலீஸில் சிக்கல், சட்ட சிக்கல், அதுவும் கூட கொஞ்சம் ஃபைனான்சியலாக சில பிரச்சனைகள். ஆனாலும் பிரபு சலமன் நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பண சிக்கலை, சட்ட சிக்கலெல்லாம் விலக்கிட்டு படத்தை வந்து ஒரு ஷோ 2 ஷோ தாண்டி ரிலீஸ் பண்ணிட்டார் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. உண்மையாகவே அவருக்கு ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுங்கிற மாதிரி சொன்னார். கடவுள் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். இதுலேயும் அவர் இயேசு கடவுளை நம்பலாலும் படத்தில் கஜமோகன் தானே கதாநாயகன். ஆமாம், அதாவது மதியழகன்கிற மதி கதாநாயகர். நான் சொல்கிறது யானை இல்லைங்களா? ஸோ அந்த கஜமோகன் எப்படி கைவிடுவார்? ஸோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு அருமையான ஒரு படம். என்ன ஒன்று, பெரியவர்களுக்கு வந்து குழந்தை மனசு இல்லாத பெரியவர்களுக்கு இந்த படம் பிடிக்காமல் கூட போகலாம். ஆனால் குழந்தைகளோடு போய் குழந்தை மனசோடு இந்த படத்தை பார்த்தா நிச்சயமாக பிடிக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை அந்த சிறுவன் வந்து ஒரு ஆதிவாசி குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அதில் அம்மாக்காரிக்கு பல ஆண்களோட தொடர்பு, அப்பா இல்லை. அப்பப்போ அந்த கூட நடிக்கிறவர் சொல்லுவார், அது வேற இங்கிலீஷில் சொல்லுவார், யாருனே தெரியாதவனோட சன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேடிக்கையாக பண்ணியிருந்தார் பிரபு சலமன். அந்த பையன் தான் வளர்கிறப்பே ஒரு குட்டி யானையை, ஒரு குழியில் விழுந்த யானையை மேலே தூக்கி விட்டு அவனும் அதோடு சேர்ந்து வளர்றான். அதுக்கு தண்ணி கிண்ணிலாம் கொடுத்து இந்த யானையை அவன் வளர்க்குறதுக்கு கொடூரமான அம்மா நம்ம சூசன், அவங்க தான் அந்த கும்கியில் பண்ணியிருப்பாங்களா, மைனாவில் பண்ணியிருப்பாங்களா, அவங்க தான் மைனாவில் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் அவங்க வந்து ஒரு முதலாளிகிட்ட வந்து இந்த யானை தந்தங்கள்லாம் கடத்துறதுக்கு இதுவாக இருக்கிறாங்க. அந்த முதலாளி அந்த யானை வளரட்டும், அது மட்டும் 8 சுழியோ 9 சுழியோ சொல்கிறாங்க, அந்த சுழியோடு இருந்தால் 2-3 கோடி ரூபா போகும் இந்த யானை. இல்லை அந்த சுழிலாம் இல்லைன்னா கூட 20 லட்சம் 30 லட்சம் அசால்ட்டாக போகும். அதனால் உன் பையன் பழகட்டும், பழகின யானையை பெரிய விலை கொடுத்து வாங்குவாங்க, ஒரு 8 வருஷம் பழகட்டும் அப்படின்றப்பல. அதே மாதிரியே பையனும் வளர்றான், யானையும் வளருது. பையன் நம்ம திருச்செல்வம் டிவி சீரியல்லாம் இயக்குனர் கம் நடிகர் இல்லையா, அவர் வாத்தியாராக இருக்கார், அந்த ஸ்கூலில் படிக்கிறான். அவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அவனை தேத்தி கொண்டு வர்றாரு. இவன் யானையை தேத்துறான். 2 பேரும் வளர்கிறாங்க. 12th எக்ஸாம் முடியுது, பெரிய மார்க் வாங்கியிருக்கான். யானை காணாமல் போகுது, படிக்க மாட்டேங்கிறான். அவர் கூப்பிட்டு, உன் மேலே பாசம் உள்ள ஒன்று எப்படி காணாமல் போனாலும் உன் மேலே நீ உண்மையான அன்பும் ஆசையும் அது மேலே வச்சுருந்தனா நிச்சயமாக உனக்கு திரும்ப கிடைக்கும். உனக்கு அது திரும்ப கிடைக்கணும்னா அந்த யானையை யாரோ கடத்திருக்கலாம், எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அதுக்கு நீ வந்து படித்து பெரிய ஆளாகி கொஞ்சம் பணம் காசு கையில் வச்சுருந்தா தான் உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது. அதை கேட்டு கல்லூரியில் சேர்றான். அந்த யானைக்குன்னு ஒரு பிளாக்கு, ஒரு வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது. அதில் அட்மின்னா அந்த கல்லூரியில் படிக்கிற பசங்க, அவங்க சித்தப்பாலாம் இருக்காங்க. இவனை பார்த்தோன்னே இவன் தானே என்ன, நான் ஏனா போன சோகத்தில் இருக்காங்கிறான். நண்பன் ஒருத்தர் கிடைக்கிறாப்புல, அவர் தான் நம்ம அது இது ஆண்ட்ரூ, விஜய் டிவி ஃபேம். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இவன் கூட ஹெல்ப்பாக இருந்து அந்த யானை இந்த இடத்துல இன்னார் இடத்துல இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி போனால் அது கும்கி யானையாக பயன்படுத்தப்பட்டு இருக்குது. அந்த யானையை வச்சுருக்கிறோம், கொடூரமான குடிகாரனாக இருக்கான். யானைக்கும் தண்ணியெல்லாம் பழகிறான். யானை இந்த ஹீரோ கிட்ட மதிக்கிட்ட இருக்கிறப்போ அப்படி ஓவியம்லாம் வரையுது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது இந்த ஷார்ட்ஸ் எல்லாம். இது சில ஷார்ட்ஸுகளுக்கு க்ரீன் மேட்டில் கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ரியலாக இருக்குதுங்க இந்த யானையெல்லாம். நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு முறையாக பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. வனத்துறை, இந்த விலங்குகள் நல வாரியம், வெற்றாலா அப்படின்றத பிரபு சலமன் இந்த படம் முடிஞ்சோன்னு உள்ள ப்ரெஸ் மீட்லேயும் சொன்னார். அருமையாக எடுத்துருக்குறாங்க. அந்த கும்கி யானைகளை துரத்துறது, இன்னும் அந்த குழியில் விழுந்த யானையை அந்த பையன் மீட்கிறது, அப்புறம் அது இவங்க கூட பாசமாக இருக்கிறது, மூங்கில் குழாயில் தண்ணி கொடுக்கறது, இப்படி ஒரு சீனும் உருக்கிடுது. நம்மளை பெரியவங்களையும் குழந்தை உள்ளதுக்கு கொண்டு போனது தான் இதில் பிரபு சலமன் அவருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம். மைனா, கும்கி 2ன்னு அவர் விலங்குகளோடைய, அதான் அவர் கூட யாரோ சொன்னாங்க, தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. தேவர் முருகனை நம்பினார், இவர் இயேசுவை நம்பினார். யாராக இருந்தாலும் கடவுள் தானே. ஸோ அவருக்கு அந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்றது மட்டும் நமக்கு புரிஞ்சுது. அப்போது இந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. அதே நேரம் அதில் பண்ணியிருக்கிற திருச்செல்வம் அந்த வாத்தியாராக அருமையாக அசத்தலாக நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மதியழகன் மதி, அவர் லிங்குசாமி, இயக்குனர் லிங்குசாமிக்கு உறவுக்காரராக அருமையாக பண்ணியிருக்கிறாரு. சிரிதா ராவ் ஹீரோயினாக அவங்களுக்கு ரொம்ப இது கொடுக்காம அப்படி போகிற போக்கில்
இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் வராங்க. ஹீரோவுக்கு சில சப்போர்ட்டிங்கான வேலையை பண்ணுறாங்க. அவங்க வந்து சவுண்ட் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் வந்து நம்ம ரசூல் பூக்குட்டி மாதிரி ஒலி, நாட்டு ஒலி, லைட்டு கிடையாது, சவுண்டை பதிவு பண்ண வந்து காட்டு விலங்குகள், காட்டோட நிசப்தமான நேரத்தில் உள்ள சவுண்டு இதெல்லாம் பதிவு பண்ண வந்து வேற லெவலில் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மாதிரி இதில் வில்லனா அர்ஜுன் தாஸ் கிளைமாக்ஸ் நெருங்குறப்போ வர்றாரு, மிரட்டி இருக்கிறாப்புல. அவர் மட்டும் இல்லைங்க, சிக்கலா வர்ற அந்த கேரக்டர், அதே மாதிரி கொட்டாச்சியா வர்ற அந்த கேரக்டர், மினிஸ்டரா வர்ற பிரபு சாலமன். கதை என்னன்னா, ஏனைய பலி கொடுத்து ராஜ்யத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்கட்சியாகி போன ஒரு கட்சியோட முக்கிய பிரமுகரோட சதியா இருக்குது. அஸ்வமேத யாகம் மாதிரி கஜ யாகம், ஏதோ ஒன்று கஜமுக யாகமோ ஏதோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி நரபலி நமக்கு தெரியும், சில விலங்குகள் பலி நமக்கு தெரியும், அதை வச்சு சில சில மந்திரிக தாந்திரிகம் தெரியும். இப்போ அஸ்வமேத யாகமும் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி இந்த கஜ முக யாகத்தையும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாப்புல. இந்த மாதிரி ஒரு படம் பார்த்த ஞாபகம் நமக்கு இருந்தாலும் இந்த படம் அதோட கனெக்ட் ஆகலை. இந்த யானையை பலியிட மட்டும்தான் கொஞ்சம் அந்த படத்தோட கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதே நேரம் மதியழகன் நடிப்பு பிரமாதமாக இருக்குது. புதுமுகன்னே சொல்ல முடியல. கும்கியில் விக்ரம் பிரபு அப்படின்னா இதில் மதியழகன் கும்கி 2ல் அவருக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அழகாகவே பண்ணியிருக்கிறாரு. அதுமாரி அர்ஜுன் தாஸ் அருமையாக, அந்த குரலே போதும், அவர் வில்லனா நல்லவனா அப்படிங்கிறத இடையில நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. அதை அழகாக பண்ணியிருக்கிறாப்புல. அதே மாதிரி கொட்டாச்சி அவரோட கேரக்டர் ஆகட்டும், பிரபு சாலமனோட கேரக்டர் ஆகட்டும். கொட்டாச்சி வந்து ஃப்ரெண்டு கேரக்டரில் அந்த யானைப்பாகனுக்கு வராரு, மிரட்டி இருக்கிறாப்புல. பிரபு சாலமன் கேரக்டர் ஆகட்டும். இது இல்லாமல் சூசன் ராஜ், அவர் தான் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, அவங்க தான் இந்த பிள்ளைக்கு அம்மாவா, இந்த யானையை வளர்க்குற மதிக்கு அம்மாவா, சின்ன வயசில் அவரை குடும்பப்படுத்துகிற தாயா மாட்டி இருக்கிறாங்க. அதேமாதிரி ஃப்ளோரன் பெரேரா அவர் இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல்வாதி சாயலில் இருக்காப்புல. இந்த மலையடி வாரத்தில் இருந்து வந்த அரசியல்வாதி தான். நம்ம கேட்டோமோ அவர் இந்த மாதிரி ஒரு யாகம் பிளான் பண்ணி அது தடைப்பட்டு போய் தான் அன்றைக்கி அவர் அரசியலில் தூத்துட்டாரோன்னு ஏனோ தெரியல, கதையை அந்த மாதிரி நமக்கு தோணுது. அதே மாதிரி ஸ்ரீநாத், உன்னிகிருஷ்ணன், ஹரிஷ் பராடி எல்லோருமே அந்தந்த கேரக்டரில் அம்சமாக நடிச்சிருக்கிறாங்க. சூசன் ஜார்ஜ் உண்மையாகவே மிரட்டிட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்லணும். நிவாஸ் கே பிரசன்னாவோட ஒளிப்பதிவு, பிரபு சாலமனோட டைரக்ஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுமாதிரி இந்த படத்தை தாவல் காடா அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இதை ஜெயந்திலால் காடா பென் மூவிஸ் பேனரில் வெளியிட்டிருக்கிறாங்க. உண்மையாகவே கும்கி 2 கும்கி அளவுக்கு சொல்ல முடியாதனாலும் கும்கி 2வும் சோடை போகவில்லை. கஜமுகன் யாரை கைவிட்டிருக்கிறான் சோடை போகிறதுக்கு அப்படிங்கிறத சொல்லி உண்மையாக குழந்தைகளோட கொண்டாட வேண்டிய படம், குழந்தை உள்ள பெரியவர்களும் கொண்டாட வேண்டிய படம். சில பல குறைகள் இருக்குது, ஆனால் அது பெருசாக தெரியல. யானைக்கு முன்னாடி எந்த குறை, சிறு குறை எப்படி தெரியும்? அதுதான் நம்மளுடைய கேள்வி. உண்மையாக இந்த படம் கும்கி 2 கும்கி சும்மா கும்மு கும்முன்னு இருக்குது கும்கி 2 அப்படின்றத சொல்லி விடைபெறேன். நன்றி. இந்த படத்தோட நிச்சயமாக ரசிகர்கள் டூ விட முடியாது, படம் தான் விட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.